சரி பாருங்க, நாங்க லாஸ்டா பார்த்தோம் கேள்வி மாற்றம் கேள்வி தொகை மாற்றத்தை பத்தி பார்த்து வந்தோம் இல்லையா? ரைட். அதுல பாருங்க, கைக விளங்குதா? கொஞ்சம் நல்லா போய் வாசல் போ. கைக்கு விளங்குதா புலால்? ஓ ஓ சார். ஓ சார். சவுண்ட் சிக்கலோடு இருக்கு. நான் நேற்று இரவு எனக்கு குறைச்சது. ரைட். அதுல பார்த்தோம் கேள்வி தொகை மாற்றம் 2 வகைப்படும் சொல்லி. ஒன்று கேள்வி ஒடுக்கம், அடுத்தது கேள்வி நீட்டம். அதுல கேள்வி நீட்டம் சொன்னா என்ன? ஏனைய காரணிகள் மாறாத நிலையில விலையில ஏற்படும் அதிகரிப்புனால என்ன நடக்கும்? கேள்வி தொகை குறையும். குறைஞ்சால் கேள்வி ஒடுக்கம். அதே நேரம் ஏனைய காரணிகள் மாறாத நிலையில விலையில ஏற்படும் குறைவால கேள்வி தொகை அதிகரிக்குமா இருந்தால் அது என்ன? கேள்வி நீட்டம் இல்லையா? ரைட். அப்ப கேள்வி நீட்டத்தின் போதும் கேள்வி ஒடுக்கத்தின் போதும் கேள்வி கோடு நகராது, கேள்வி கோட்டின் வழியாக புள்ளிகள் தான் நகரும் இல்லையா? ரைட். அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாங்க இங்க ஏனைய காரணிகள் மாறாது, விலை மட்டும்தான் மாறுன்ற விஷயத்தையும் பார்த்தோம். ஓகே, அடுத்தது பார்ப்போம் நாங்க. அது அடுத்த விஷயம். இப்ப நாங்க பார்த்தது கேள்வி தொகை மாற்றம். இப்ப நாங்க பார்க்க போறது கேள்வி மாற்றம். கேள்வி மாற்றம்னு சொன்னா இங்க விலை மாறாது, எது மாறும்? ஏனைய காரணிகள். நல்லா பார்த்துக்கணும். கேள்வி தொகை மாற்றத்துல எது மாறிச்சு? விலை மாறிச்சு, ஏனைய காரணிகள் மாறல. விலைனா கேள்வி மாற்றத்துல எது? விலை மாறாது, ஏனைய காரணிகள் மாறும் கேள்வி மாற்றத்துல. அப்ப குறிப்பிட்ட பண்டத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றத்தினால், விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாற்றத்தினால் கேள்வி தொகையில் ஏற்படும் மாற்றம் தான் கேள்வி மாற்றம். இப்போ கேள்வி மாற்றத்துக்கும் கேள்வி தொகை மாற்றத்துக்கும் பிரதான வேறுபாடு என்ன? கேள்வி மாற்றத்துல என்ன நடக்கும்? கைங்க விலை தவிர்த்து விலை மாறாமல் ஏனைய கேள்வி தொகை மாறும். கேள்வி மாற்றத்துல ஏனைய காரணிகள் மாறும், விலை மாறாது. கேள்வி தொகை மாற்றத்துல டெஸ்டுக்கு பார்த்ததுல எது மாறும்? விலை மாறும், ஏனைய மாறும். விலகினா அதுல என்ன இருக்கு? கேள்வி கோட்டின் வழியாகத்தான் புள்ளி நகரும். சரியா? இங்க கேள்வி மாற்றத்துல கேள்வி கோடு தான் நகரும். பாருங்க, கேள்வி கோடு தான் நகர்ந்து இருக்கு. அதுல கேள்வி நீட்டம் கேள்வி ஒடுக்கம்னு 2 வகை இருந்துச்சு. இதுல கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவுனா இருக்கு. இதுல கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவு இதுல உள்ளது. விளங்கினா? ரைட். ஓகே. அப்ப விளங்கல கொஞ்சம் வராலும் சொல்லுங்க. விளங்கல சொன்னது. கேள்வி மாற்றத்துக்கும் கேள்வி தொகை மாற்றத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்டா? கேள்வி தொகை மாற்றத்துல விலை மாறும், கேள்வி மாற்றத்துல விலை மாறாது. கேள்வி தொகை மாற்றத்துல ஏனைய காரணிகள் மாறாது, கேள்வி மாற்றத்துல ஏனைய தொகைகள் மாறும். விலைனா டிஃபரெண்ட். கேள்வி தொகை மாற்றத்துல விலை மாறும், ஏனைய காரணிகள் மாறாது. கேள்வி மாற்றத்துல விலை மாறாது, ஏனைய காரணிகள் மாறும். கேள்வி தொகை மாற்றத்தை 2 வகைப்படுத்துறோம். கேள்வி நீட்டம் கேள்வி ஒடுக்கம். கேள்வி மாற்றத்தை 2 வகைப்படுத்துறோம். கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவு, அல்லது கேள்வி கூடுதல் அல்லது கேள்வி குறைதல் அப்படின்னு சொல்லலாம். ரைட். கேள்வி தொகை மாற்றத்துல புள்ளி வழியினூடான நகர்வுதான் இருக்கும். கேள்வி மாற்றத்துல கேள்வி கோடுதான் நகரும். கேள்வி மாற்றத்துல இந்த நகருது கேள்வி கோடு. கேள்வி கோடு வலப்பக்கமும் இடப்பக்கமும் நகர்வடையும். ஓகேயா? ரைட். Understand? இப்ப நாங்க கேள்வி நீட்டம்டா என்னன்னு சொன்னோம்? கேள்வி நீட்டம்டா
ஏனைய காணிகள் மாறாத போது விலையில் ஏற்படும் குறைவால் கேள்வித்தொகை அதிகரித்தல். கேள்வி ஒடுக்கம் சொன்னோம். விலை அதிகரிக்கும் போது கேள்வித்தொகை விலையில் குறையும். ஏற்படும் அதிகரிப்பால் கேள்வித்தொகை குறைவடைதல். கேள்வி மாற்றத்துல கேள்வி அதிகரிப்புண்டா நல்லா பார்த்துக்கொள்வோம். விலை மாறாத நிலையில ஏனைய காரணிகள் மாற்றத்தினால், விலை மாறாத நிலையில ஏனைய காரணிகள் மாற்றத்தினால், சரியா, கேள்வித்தொகை அதிகரித்தல். பாருங்க, விலை மாறாத நிலையில ஏனைய காரணிகள் தான் மாற போகுது. மாறுறதால என்ன செய்யும்? கேள்வித்தொகை அதிகரிக்கும். விளங்குதா? இப்ப நான் உங்களுக்கு வேணும் இங்க ஒரு இதொன்ன காட்டுறேன் பாருங்க. இதுல நீங்க எடுத்தீங்கன்னா எங்க பார்க்கலும் உங்களுக்கு விலை கோடு மாறாதே, விலை கோடு மாறாது, ரைட்? விலை கோடு அப்படியே இருக்கும். இந்த கோடு நகர்ந்து இருக்கு. இப்ப இதுல எடுத்தீங்கன்னா பாருங்க, விலை கோடு அப்படியே இருக்கும், ரைட்? இதுல உங்களுக்கு வரையல, அது நான் அந்த இது போட்டு வச்சிருக்கேன், வரைய கஷ்டம். இங்க விலை இப்படி மாறாம நேருக்குமே இருக்குமே, தொகை மட்டும்தான் மாறும், ரைட்? விலை மாறாது. அப்படின்னா ஏனைய காரணிகள் மாற்றத்தினால கேள்வி தொகை அதிகரிக்கிறதும் கேள்வி தொகை குறைகிறதும் நடக்கும், ரைட்? இங்க விலை மாறுற இல்ல, விலை மாறாது. இப்ப இதுல ரெண்டு வகை இருக்கு, கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறை உண்டு. இடது பக்கம் நகர்ந்தா கேள்வி குறையுதுன்னு கருத்து, வலது பக்கம் நகர்ந்தா கேள்வி கூடுதல் கருத்து, ரைட்? அதுல ரெண்டு வகை உண்டு, கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவு. அதுல பாருங்க, இப்ப நான் வரைகிறேன் பாத்துங்க படத்தை. இப்ப இப்படி எடுத்தீங்கண்டா கேள்வி கோட்டோண்ட, ரைட்? இப்படி எடுத்து சரியா, நான் இப்படி ஒரு கேள்வி கோடு வரைகிறேன். இப்ப கேள்வி கோடு எங்கிட்டு பக்கம் வலது பக்கம் நகருது, வலது பக்கம் கேள்வி கோடு நகருது அப்படின்னு வச்சுக்கொள்ளும், சரியா? அப்படி நகர்ந்தால் இப்ப இது என்ன? இது இப்ப நான் வரைஞ்சிருக்க படம் என்ன? கேள்வி நீட்டமா ஒடுக்கமா, கேள்வி அதிகரிப்பா கேள்வி குறைவா? கேள்வி அதிகரிப்பு. கேள்வி அதிகரிப்பு. கேள்வி அதிகரிப்பு. அதாவது நீங்க நல்லா பாருங்க, விலை மாறல, விலை கோடு அப்படியே இருக்கும், விலை கோடு அப்படியே இருக்கு. பி கோடு நான் இப்ப வரைஞ்சினேன், பி கோடு அப்படியே இருக்கும், சரியா? விலை கோடு அப்படியே இருக்க என்ன நடந்திருக்கு? கேள்வி தொகை ஏனைய காரணிகள் மாற்றத்தினால முந்தியை விட கேள்வி தொகை என்ன செஞ்சிருக்குடா? கூடி இருக்கு. முந்தியை விட கேள்வி தொகை கூடி இருக்கு. பாருங்க, கேள்வி தொகை வரங்கல்ல, கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். அல்லாட காவல், யார் அது? இப்பதான் கிளாஸுக்கு வந்து இருப்பாரு. இல்ல இல்ல, சரியா? கேள்வி கோட மட்டும் சொல்லுங்க. கேள்வி கோட பாருங்க, கேள்வி கோடு என்ன நடக்குது? வலது பக்கம் நகருது. எதனால கேள்வி கூடுதல் சொல்றோம் இல்லையா? ஏனைய காரணிகள் மாறாத போது கேள்வி கோடு வலது பக்கம் நகருது, இதை நாங்க கேள்வி கூடுதல் சொல்லுவோம். ஓகே, இப்ப இங்க அவதானிங்க, விலை மாறி இல்ல, விலை அப்படியே நிக்குது, பி கோடு அப்படியே நிக்க கேள்வி கூடுதா இல்லையா? கூடுதானே? கூடுது 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 கூடுத. விளங்குதா? கேள்வி கூடி இருக்குது, தொகை என்ன மாறி இல்ல, விலை மாறி இல்ல, விலை அப்படியே நிக்க கேள்வி தொகை கூடி இருக்கு. விலை அச்சுல விலை பக்கம் பாருங்க, விலை பக்கம் அப்படியே இருக்கு, விலை மாறல தானே? இல்ல, விலை மாறி இல்ல, விலை அப்படியே இருக்கு இல்லையா? அத நாங்க சொல்றது கேள்வி அதிகரித்தல். கேள்வி என்ன செய்யறது? அதிகரிக்கணும்னு சொல்லுவோம், சரியா? ரைட்? கேள்வி மாறாம அப்படியே நிற்கும். இந்த இது விலை மாறாம கேள்வி தொகை என்ன செய்யும்? அதிகரிக்குமே. அதை நாங்க கேள்வி அதிகரித்தல் செல்வோம், ஏனைய காரணிகள் மாற்றத்தால. அப்ப விலை மாறாம எந்த காரணி மாற்றத்தால கேள்வி அதிகரிக்கும்? கேள்வி தொகை. அதான் எது? எந்த கேள்வி தொகையில என்ன மாற்றத்தால?
ஏனைய காரணிகள் மாற்றம். ஏனைய காரணிகள். Alright. ஏனைய காரணிகள்ல என்ன நடந்தா கேள்வித்தொகை அதிகரிக்கும்? இந்த நலவு நடந்தா, சரி நலவு ஒன்று நடந்தா, சாதகமான தன்மைகள் வந்தால் கேள்வியை அதிகரிப்பதற்கான ஒன்று வருமானம் என்ன செய்யணும்? கூடணும். வருமானம் கூடணும். விலை மாறாம இருக்க வருமானம் கூடினா நீங்க அதுல கேள்வித்தொகை என்ன செய்வீங்க? எப்படியும் கூட்டத்தான் செய்வீங்க. கூடும். கூட்டுவீங்க தானே? ரைட். ஓ. அதே மாதிரி சுவை பொருத்தமான இருக்கணும். அதாவது முந்தியை விட சுவை நல்லதாக அமையணும் இல்லையா? சுவை சாதகமா. அந்த மாதிரி அரசாங்கம் வரி விதிச்சணுமா மானியம் வழங்கணுமா? மானியம் வழங்கணும். மானியம் வழங்கணும். மானியம் வரி விதிச்சுட்டான விலை என்ன செய்யும்? கூடிடும். வரி விதிச்ச விலை குறையா? கூடும். விலை கூடி கேள்வி குறையும். கூடும். விலை மாறாத காணப்பட்ட விலைகளின் கீழேயே சரியா? எடுத்து கேள்விக்கோடு வரப்படுமா? சார் சொல்லுங்க. நீங்க இந்த நம்பர் எல்லாம் போட்டு வரைஞ்சி காட்டினா லேஸ் ஆகிக்கும் சார். இந்த நம்பர் எல்லாம் வெள்ளையும் கொள்ளையிலும் ஆகிக்கும். எப்படி கூடுற? அது சரிதான். அது உங்களுக்கு உள்ள வரையல மங்கால சைட்ல இருந்து இல்லைங்கண்ணா. நான் இப்ப வந்து பவர் பாயிண்ட்ல எழுதுறதுக்கு மாதிரி தான் நான் செட் பண்ணி நிக்கேன். அப்ப ஸ்லைட பெருசாகி தான் நான் வரையணும். அதை நான் இந்த போடுறேனே QD 1ல இருந்து அப்புறம் QD போகும். சரியா? கேள்வி தொகை நான் இன்னைக்கு QD போடுறதுக்கு பதிலாக தொகையை போட்டு காட்டியேன். சரியா? முந்தி இருந்த தொகையை விட முந்தி இருந்தது சும்மா வச்சுக்கொள்ள 10 தொகைண்டா இப்ப என்ன செய்யுது? விலை மாறாம அப்படியே நிக்க தொகை 20 ஆகுது. விளங்குதா? தொகை கூடுது. விலை நான் பீக்கு பதிலாக வேணும்னா 5 ரூபா போடுவோம். விலை 5 ரூபான்னா 5 ரூபா தான். அது மாற இல்லை, அப்படியே இருக்கு. பாருங்க, விலை 5 ரூபாய் அப்படியே இருக்க. கேள்வி தொகை 10 இருந்து 20 ஆகுது. விளங்குதா இப்ப? அப்ப முந்தைய விட கேள்வி தொகை நடக்குது. இதுல என்ன நடக்கலன்னா விலை மாறல. ஓகே, அப்ப கேள்வி அதிகரிப்பு என்பது கேள்விக்கோடு வலப்புறம் நகர்றது. விலை மாறாத நிலையில ஏனைய காரணிகள் மாற்றத்தினால கேள்விக்கோடு வலது பக்கம் நகரும். அப்ப இங்க கோடு தான் நகருது, புள்ளி இல்ல. ஃபுல்லா கோடு நகருது இல்லையா? கோடு வலப்பக்கம் நகருது. ஓகே, இதுல நாங்க ஒன்று பார்ப்போம். வருமானம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. வருமான அதிகரிப்பு எப்போதும் பொருளின் கேள்வி அதிகரிக்க செய்யுமா? எனக்கு விட சொல்லுங்க பாப்போம் யாராவது. வருமான அதிகரிப்பு எப்போதும் பொருட்களின் கேள்வி அதிகரிக்க படிச்ச நுழைஞ்சு வச்சு சில நேரம் அதிகரிக்க செய்யும், சில நேரம் அதிகரிக்க செய்யாது. இல்ல, அதிகரிக்க செய்யாது. வருமானம் அதிகரிக்க செய்யும். காரணம் சொல்லுங்க பாப்போம் யாராவது. அதாவது சாதாரண பண்டத்துல விலை கூடினா வந்து சாதாரண பண்டத்துல விலையிலிருந்தா வருமானம் அதிகரிச்சு ஆகல் எடுக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிச்சால் சாதாரண பண்டங்களா இருந்தா தான் கேள்வியும் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இழிவு பண்டம் கிஃபன் பண்டங்களுக்கு வருமானம் அதிகரிச்சால் கேள்வி தொகை என்ன செய்யும்? குறையும். இல்லையா? எப்போதும் கேள்வி தொகையில் அதிகரிப்பு கிட்டு செல்லுமான்னு கேட்டா இல்ல. ஏனெனில் வருமானத்திலே கேள்வி அதிகரிக்க செய்யும். எனினும் இழிவு பண்டங்கள் அதிகரிக்க செய்யாது. சரியா? அடுத்த விஷயம், அப்ப வருமான அதிகரிப்பு நல்லா பாத்துக்கொள்ளுங்க. கேள்வி தொகை அதிகரிக்கணுமா இருந்தா சாதாரண பண்டங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கணும். இழிவு பண்டங்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்ன செய்யணும்? கேள்வி அதிகரிக்க குறையணும். அப்ப இழிவு பண்டங்களுக்கு கேள்விக்கோடு வலது பக்கம் நகரம்னா வருமானம் குறையணும். அப்பதான் கேள்விக்கோடு வலது பக்கம் நகரும். பிரதியீட்டு பண்டங்களோட விலை குறையணுமா கூடணும்? பண்டங்களோட விலை குறைஞ்சா எப்படி சார்? பிரதியீட்டு விலை கூடணும். எப்படி? சரியா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். எப்படின்னா பிரதியீட்டு பண்டங்கள் உதாரணமாக தேயிலையும் நாங்க கோப்பியையும் எடுப்போம். நாங்க தேயிலையில படம் தான் வரைஞ்சிட்டு இருக்குன்னு வச்சா தேயிலையிட விலை மாறாத நிலையில கோப்பிட விலை அதிகரிச்சால் ஆட்டோமேட்டிக்கா கோப்பில உள்ளாக்கள் எதுக்கு வருவாங்க?
தேயிலை கேள்வி கூடுதானே? அப்ப பிரதியீட்டு பண்டங்கள் விலை கூடினவா கேள்வி அதிகரிப்பு வரும், விலை குறைஞ்சவா விலை கூடினா. இணைப்பு பண்டங்களில் விலை குறைதல், ரெண்டும் ஜாயிண்டா பண்ற மாதிரி இருந்தால் அந்த பண்டத்துல விலை குறைஞ்சா அதுக்கு கேள்வி குறையும் கூடும், அதனால இதுல கேள்வியும் கூடும். உதாரணமா டயரும் டியூபும் எடுப்புமே, டியூபுட விலை குறைஞ்சால் டியூபுக்கு கேள்வி கூடி டயருக்கும் கேள்வி என்ன செய்யும்? கூடும். வழங்குதா? கூடும். பிரதியீட்டு பண்டங்களை பொறுத்த வரைக்கும் விலை அதிகரிக்கணும், இணைப்பு பண்டங்களுக்கு விலை குறையணும், அப்பதான் கேள்வி கோடு வளரும். சரியா? ரைட். சுவை சாதகமா அமையணும். எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்த்தல். இப்ப எதிர்காலத்துல விலை கூடும் சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நிகழ்காலத்தை என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். வாங்குவோம் பொருட்களை. காரணம் ஏன்னா எதிர்காலத்துல விலை கூடிருமே, இப்ப மலிஞ்சிருச்சு. எதிர்காலத்துல விலை கூடும் சொல்லி நினைச்சா நீங்க அவசர அவசரமா பொருளை வாங்கி வச்சுக்கொள்வீங்க. இந்த கொரோனா செஞ்சீங்க, எதிர்காலத்தை பொருட்கள் விலை கூடும். சரியா? பொருட்கள் எதிர்காலத்துல விலை அதிகரிக்க மட்டும் சொல்ல தேவையில்லை, எதிர்பார்க்கைன்னு தானே நாங்க சொல்லி இருக்கிறோம். விலையை மட்டும் சொல்லலாம். எதிர்காலத்துல பொருள் தட்டுப்பாடு வரும்னு சொல்லி நினைச்சாலும் இப்ப என்ன செய்வீங்க? பொருளை வாங்குவீங்க இல்லையா? அப்ப விலை தட்டுப்பாடு வந்து அதிகரிக்கும் நினைச்சால தட்டுப்பாடு வரும் நினைச்சால் இப்ப கேள்வி கூடும். அடுத்தது கொள்வனவாளர் எண்ணிக்கை அதிகரித்தல். கொள்வனவாளர் எண்ணிக்கை அதிகரிக்க குறித்த பொருளுக்கான கேள்வி என்ன செய்யும்? கூடும், அதிகரிக்கும். அரசு மானிய வழங்கல். ஓகேயா? ரைட். இப்ப நிசாப் சொல்லுங்க பாப்போம். நிசாப் சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான். கேள்வி கூட இடது பக்கம் நகர்த்துற காரணம் சொல்லுங்க பாப்போம். இந்த பிரதியீட்டு பண்டங்களோட விலை குறைவு. சரியா? சரி சரி. இணைப்பு பண்டங்களோட விலை அதிகரிக்குது. இணைப்பு பண்டங்கள் விலை அதிகரிச்சு இந்த நுகர்வு வருமானம் மாத்தி வரும். நுகர்வோட வருமானம் அப்படி மாத்தி வரும். பண்டத்துக்கு இந்த சாதாரண பண்டத்துக்கு வெளிய பண்டம் வெளிய சாதாரண பண்டம். பண்டங்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி குறையணும். வெளிய பண்டத்துல விலை வருமானம் குறையணும். சுவை குறைய வேண்டும். எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கும். எதிர்காலத்துல விலை குறைதலா? விலை குறையிற விலை குறையும் என எதிர்பார்த்தல். கொள்வனவாளர் எண்ணிக்கை குறைவடைதல். அரசு என்ன விதித்தல்? வரி விதித்தல். மானியத்தை மீள எடுத்தல். மானியத்தை தடை செய்தல். கொடுத்த மானியத்தை இல்லமாக்குற இல்லையா? அப்ப கேள்வி குறைவுன்னா என்ன? இப்ப வரைவிலக்கணம் சொல்லுங்க பாப்போம். கேள்வி குறைவுன்னா என்ன? விலை தவிர்த்த ஏனைய மாற்றத்தினால் கேள்வி அதிகரித்தல். விலைகளின் கீழேயே கேள்வி குறைதல். கேள்வி குறைதல். குறித்த விலையிலேதான் கேள்வி என்ன செய்யும்? குறைவடையும். விலை மாறாது. அந்த நேரத்துல கேள்வி கூட எங்கிட்டு நகரும்? வலப்பக்கம் நகரும். எங்கிட்டு நகரும்? வலப்பக்கம் நகர்வடை. ஓகே? அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப கேள்வி மாற்றத்துக்கும் கேள்வி தொகை மாற்றத்துக்கும் இடையில பிரதானமா 4 வித்தியாசம் இருக்கு. ரைட். எனக்கு சொல்லுங்க, முஸ்லி சொல்லுங்க 4 வித்தியாசத்தை. என்னதுட? கேள்வி மாற்றத்துக்கும் கேள்வி தொகை மாற்றத்துக்கும் இடையிலான 4 டிஃபரெண்ட் சொல்லுங்க பாப்போம். கேள்வி மாற்றத்துக்கு வருமானம் அதிகரிக்கணும். இல்ல நாங்க இல்ல கேள்வி அதிகரித்தல் குறைதல் நாங்க கேள்வி மாற்றம் கேள்வி தொகை மாற்றம் பிரதான ஹெடிங். இந்த 2 கடையில என்ன வித்தியாசம்? கேள்வி தொகை மாற்றத்துல விலை மாறும், இந்த கேள்வி மாற்றத்துல ஏனைய காரணிகள் மாறும். கேள்வி தொகை மாற்றத்துல புள்ளி மாறும், கேள்வி மாற்றத்துல வந்து கோடு மாறும். அப்படி சொன்னா நாங்க பிரிச்சு 4 அழகா எழுதுவோம். எப்படின்னா கேள்வி மாற்றம் கேள்வி தொகை மாற்றம் 2 பக்கம் எழுதியாச்சு. கேள்வி தொகை மாற்றத்துல விலை மாறும், கேள்வி மாற்றத்துல விலை மாறாது. கேள்வி தொகை மாற்றத்துல ஏனைய காரணிகள், கேள்வி மாற்றத்துல ஏனைய காரணிகள் மாறும். கேள்வி மாற்றம் 2 வகைப்படும், கேள்வி தொகை மாற்றம் 2 வகைப்படும். கேள்வி நீட்டம் கேள்வி ஒடுக்கம்.
கேள்வி ஒடுக்கம் பயப்படும் கேள்வி கூடுதல் கேள்வி குறைதல் கேள்வி குறைதல் இன்னொரு வேறு காரணம் சொல்லலாம். உஷ்ணி. கேள்வி தொகை மாற்றத்தின் போது கேள்வி கோடு நகராது புள்ளி நகரும். கேள்வி மாற்றத்தின் போது கேள்வி கோடு வலது பக்கமும் இடது பக்கமும் நகர்வடை. ஓகேயா? ஓகே சார். இதுதான் டிஃபரன்ஸ். ரைட். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். பானுக்கான கேள்வி வலையை இடது பக்கம் இடம்பெயர்கின்றமைக்கு சாதகமான காரணிகள். நான் இப்ப அதாவது நான் இதை வச்சு நீங்க அதை பார்த்தா சொல்வீங்க. பானுக்கான கேள்வி வலை இடது பக்கம் விலை கூடணும். நான் கேட்கிறேன், பானுக்கான கேள்வி வலை இடது பக்கம் நகரணுமாடா கேள்வி கூடணுமா கேள்வி குறையணுமா? கேள்வி குறையணும். இடது பக்கம் நகர்றது இடது பக்கம் எங்கிட்டு உங்களோட படத்துல நல்லா பாருங்க. இடது பக்கம் எங்கிட்டு இடது பக்கம் வந்து கேள்வி குறையணும். பானுக்கான கேள்வியை குறைவடைய செய்யும் காரணம் அது. கேள்வி வலைதான் இடது பக்கம் நகர போகும். பானுடைய விலையில மாத்தம் வருமா வராதா? கேள்வி வலை நகர வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இது இந்த முறையும் கேள்வியா வந்துச்சு. பானுக்கான கேள்வி வலை இடது பக்கம் நகருது. நல்லா பாத்துக்கொள்ளுங்க. இது என்ன மாற்றம்? கேள்வி மாற்றமா கேள்வி தொகை மாற்றமா? கேள்வி வலை நகர் அடைஞ்சா கேள்வி தொகை மாற்றம். ஏவா இவ்வளவு படித்தது விலை கேள்வி கேள்வி மாற்றம். கேள்வி வலது பக்கம் மாறினா கேள்வி தொகை மாற்றம். கேள்வி மாற்றமா கேள்வி தொகை மாற்றமா? கேள்வி மாற்றம். கேள்வி மாற்றம். சரியா? கேள்வி வலை நகர்வடைமா இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றது வந்து கேள்வி மாற்றம். விளங்கினா? கேள்வி மாற்றத்தின் போது முதலாவது நிபந்தனையே என்ன? எது மாறப்படாது? குறிப்பிட்ட பண்டத்தின் விலை. விலை குறித்த பண்டத்தின் விலை மாறப்படாது. எது மாறணும்? ஏனைய காரணிகள். விலை மாற இயலாது. பானுக்கான கேள்வி வலை இடது பக்கம் நகருதுன்னா பானுட விலை மாற இல்ல. என கேள்வி வலை இல்லையா நகருது? விலை மாற இல்ல. எது மாறுது? ஏனைய காரணிகள் தான் மாறுது. ஓகே. இப்ப சொல்லுங்க, பானுக்கான கேள்வி இடது பக்கம் நகர்த்தும் காரணிகள் சொல்லுங்க. பதிலீட்டு பண்றதுல இந்த கேள்வி விலைகள் கேள்வி குறைவடையணும். You can't say like this. அது பிரதியீட்டு பண்டம்னு சொல்லி இல்ல. அதுல பிரதியீட்டு பண்டம் என்னன்னு தெளிவா சொல்லுங்க. என்ன பாண்ட பதிலீட்டு பண்டம்? பாண்ட பிரதியீட்டு பண்டம் எது? சோறு, அரிசி. அரிசி. நீ கடையில போய் அரிசி வாங்க சோறா? சோறு, அரிசி. அப்ப அரிசியின் விலை கூடணுமா குறையணுமா? பானுக்கு கேள்வி குறையணும். குறைவடைதல். அரிசிட விலை குறைஞ்சிச்சாண்டா பானுக்கான கேள்வி என்ன செய்யும்? குறையுமே. அரிசிட விலை குறையும் போது பானை வாங்குறாக்கள் எதை நோக்கி போவாங்க? அரிசி நோக்கி. அரிசிட கேள்வி கேள்வி குறையும். ரைட். ஒன்று. இரண்டாவது பானோட அதிகரித்தல். இணைப்பு பண்டம் மாவு அதிகரிக்குது. மாவு விலை குறையுது. மாவு இல்ல. பாண்ட இணைப்பு பண்டம் என்ன? பானோட ஜாயின் பண்ணி சாப்பிடணும் எடுங்களே வாப்பா. ஜேம் எடுங்க, இல்லாட்டி வேற ஏதாவது எடுங்களே. பட்டர் விலை குறையுதல். ஏன்னா கேள்வி குறைய பட்டர் விலை கூடிச்சண்டா. பட்டர் வாங்க போக மாட்டாங்க. பட்டர் வாங்க அடிப்பான் வாங்கி வேலை இல்ல இல்லையா? அப்ப பட்டர் கேள்வி குறையணுமா? பட்டர் விலை குறைஞ்சா என்ன நடக்கும்? பட்டர் வாங்குவோம். பாண்ட கேள்வி என்ன செய்யும்? குறையும். கூடும். பட்டர் விலை கூடணும். அப்பதான் ஆக்கள் பான் வாங்கி இல்ல. அப்பதான் இடது பக்கம் போற. சரியா யோசிங்க. சித்த சுவாதீனமா புத்தியா யோசிங்க. பட்டர்ல விலை குறைஞ்சிச்சாண்டா பட்டருக்கு கேள்வி கூடும். அதனால பானுக்கும் கேள்வி கூடும். பானுக்கு கேள்வி கொடுத்தா பாண்ட கேள்வி விலை வலது பக்கம் இல்லையா நகரும்? நான் கேட்டது என்ன? கேள்வி விலை இடது பக்கம் நகர்த்தும் காரணி.
பட்டர்ட விலை கூடணும். பட்டர் கொலப்பாவான உஸ்னி. சார் எப்படி தெரியுமா சார் எப்படி தெரியுமா பண்டங்கள்ட்ட சார் பட்டர் விலை குறையும். ஸ்டாப் ஸ்டாப் சரியா? நான் சொல்றது கேளுங்க. பட்டர்ல கூடணும்பா. கூடினால் பட்டர் விலை கூடினா என்ன நடக்கும்டா, பட்டரை அதிகமா வாங்க மாட்டாங்க. அதனால பட்டர் வாங்கி பட்டர் வாங்கல தானே, அதுக்கப்புறம் பான் வாங்கியும் வேலை இல்லை, அதனால பானையும் வாங்க மாட்டாங்க. எனவே பாண்ட கேள்வி ஆட்டோமேட்டிக்கா குறையும். அப்ப பாண்ட கேள்வி குறைய நேரம் பாண்ட கேள்வி விலை கேட்டு விலைனா இடது பக்கம் நகரத்துக்கு காரணம் வந்து பட்டர்ற விலை இணைப்பு பண்டத்துல விலை வந்து கூடணும். அப்படி கூட நேரம் அதிர கேள்வி குறைஞ்சி குறித்தவரோட கேள்வியும் குறையும் ஆட்டோமேட்டிக்கா. பிரதியீட்டு பண்டத்துல விலை குறையணும். அப்படி குறைஞ்சா எல்லாரும் பிரதியீட்டு பண்ணதுக்கு போவாங்க, குறித்த பண்ணதை வாங்க மாட்டாங்க. எனவே குறித்த பண்டத்துல கேள்வி குறையும். நான் கேட்ட கேள்வி பானின் கேள்வி விலை இடது பக்கம் நகரத்துக்கான காரணி அப்படின்றால் என்னண்டா அது கேள்வி. அந்த கேள்வியில என்ன சொல்ல வாரண்டா, என்ன கேட்காத கேள்வி, கேள்வியை குறைக்கும் காரணி, கேள்வி குறையறதுக்கான காரணி விலை தவிர்த்து ஏனைய காணிய மாற்றத்தினால எப்படி கேள்வி குறையும். ரைட். அடுத்தது நுகர்வோர வருமானம் என்ன செய்யணும், அதிகரிக்கணுமே, குறையணும், கூடணும். உஸ்னி அன்னபத்திரி செல்லப்படாதை விட குறையணும் உஸ்தாத். நுகர்வோர வருமானம் அதிகரித்தா கேள்வி என்ன செய்யும், கூடும். கூடும். நான் கேட்கிறேன் இப்ப பானோட கேள்வி என்ன செய்யணும்னு சொல்லி குறையணும். குறையதுக்கான காரணம் சொல்லுங்க. அப்ப நுகர்வோர வருமானம் குறையணும். ரைட். சுவை பாண்ட சுவை மரண அதிகரிக்கணும். யார் அது? பாண்ட சுவை கூடினா பானை கேலி கூடும் இல்லையா? நாங்க இருக்கிற குறையிறது பாண்ட சுவை குறையணும் சார், குறையணும். எதிர்காலத்தில் பானின் விலை குறையணுமே, குறையணும் எதிர்பார்த்தல். எதிர்காலத்தை குறைஞ்ச எதிர்காலத்தை பானை வாங்கிக்கலாம்னு சொல்லி நிகழ்காலத்தை பான் வாங்கத்தை என்ன செய்வாங்க, வாங்காம விடுவாங்க, குறைப்பாங்க. அடுத்து பானுக்கு அரசு மானியம் வழங்கலா இல்லாட்டி இந்த வரி விதித்தலா, வரி விதித்தல் வாங்குவாங்க இல்லையா? குறைக்கிறதுக்கு என்ன விஷயமா கேட்கிறேன். பான் கொள்வன சந்தையில என்ன செய்யணும், பான் வாங்குறாக்கள் இப்ப கேலி கூட வளப்புறம் இடப்புற நகர்த்துற காரணி. இப்ப எனக்கு சொல்லுங்க, போனுக்கான கேள்வி வலையை வலப்புறம் நகர்த்தும் காரணி. குறையணும். அண்ணா அடிச்சுட்டாங்க முதலாவது. அடே கேள்வி விலை இல்லையா நகருது, கேள்வி விலை நகருன்னா மாறப்படாது. நல்லா அவதானிங்கோ, எல்லாம் பேசாதீங்க. நான் சில நான் கேட்ட கேள்வி என்னண்டா, நான் கேட்ட கேள்வி பாரு, எல்லாம் மொத்தம் பேசாதீங்க. போனுக்கான கேள்வி வலை வலப்பக்கம் நகரணும். கேள்வி வலை வலப்பக்கம் நகருதுண்டா நிபந்தனை என்னது, கேள்வி அதிகரிப்பு. இங்க ஏனைய காணிகள்ட்ட மாறணும், விலை மாறலா. விளங்குதா? கேள்வி அதிகரிப்பு நான் இருக்கிறேன், விலை மாறலா மாறணும். நீங்க பெஸ்ட் எடுத்தாரு விலை குறைவுன்னு சொல்றீங்க, அது பச்சப்பில. போன்ற விலை மாறலாம். கேள்வி வலையிலேயே நகரது, கேள்வி வலையை வலப்பக்கம் அல்லது கேள்வி அதிகரிப்புக்கான காரணம் கேட்கிறேன் நான். கேள்வி தொகை அதிகரிப்புக்கு இல்ல, கேள்வி அதிகரிப்புக்கு. அவதானிங்க, நான் இப்படி கேட்டிருந்தால் கேள்வி தொகை அதிகரிப்பு காரணம் கேட்டிருந்தால் விலை குறைதல் ஓகே, நாங்க பேசிட்டு இருக்கு. இப்ப கேள்வி தொகை அதிகரிப்பு பாடம் இல்ல, கேள்வி அதிகரிப்புக்கான காரணம். கேள்வி மாற்றத்தை படிக்கிறோம். கேள்வி மாற்றத்தை ரெண்டு வாய் இருக்கு, கேள்வி அதிகரிப்பு, கேள்வி குறைதல். கேள்வி தொகை மாற்றத்தை ரெண்டு இருக்கு, கேள்வி தொகை அதிகரிப்பு, கேள்வி தொகை குறைதல். அந்த கேள்வி தொகை அதிகரிப்பு, கேள்வி தொகை குறைதலுக்கு தான் நாங்க எக்கனாமிக்ல சொல்ற கேள்வி நீட்டம், கேள்வி ஒடுக்கம். அது நாங்க பெஸ்ட்டுக்கு நேத்து பார்த்தோமே, அது கேள்வி கோட்டில் நகர் வரும். கேள்வி நீட்டத்துக்கும் கேள்வி ஒடுக்கத்துக்கும் கேள்வி தொகை அதிகரிப்பு, கேள்வி தொகை குறைதல்னு சொல்லலாம். மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். கேள்வி நீட்டத்துக்கு உங்களோட படத்துல இருக்கு டியூட்ல, கேள்வி நீட்டத்துக்கு சொல்லலாம் கேள்வி தொகை அதிகரிப்பு, கேள்வி ஒடுக்கத்துக்கு சொல்லலாம் கேள்வி தொகை குறைவு.
அம்மன் அம்ஜத். விளங்கினா? அல்ஹம்துலில்லாஹ். ரைட். இப்ப திருப்பி கேள்வி அவதானிச்சு கொள்ளுங்க. கேள்வி தொகையை பத்தி பேசாம கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவுன்னு சொல்றது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி குறைவு கேள்வி அதிகரிப்பு சொன்னால் அங்க விலை மாறலா, விலை மாறல ஏனைய காணிகள் தான் மாறணும். விளங்குதா? விலை மாறா இருந்தா அந்த ஹெடிங் என்ன ஹெடிங்ல வரணும், எப்படி வரணும் அந்த சொல்? கேள்வி கேள்வி தொகை தொகை அல்லது கேள்வி தொகை குறைவு அல்லது கேள்வி தொகை மாற்றம். தொகைன்ற சொல் வரணும். விளங்கினா? கேள்வி தொகை அதிகரிப்பு கேள்வி தொகை குறைதல் அல்லது கேள்வி நீட்டம் அல்லது கேள்வி ஒடுக்கம் அல்லது கேள்வி தொகை மாற்றம் அப்படின்னு வந்தாதான் விலை மாறும். கேள்வி அதிகரிப்பு கேள்வி குறைவு அல்லது கேள்வி மாற்றம் அப்படின்ற சொல் வந்தால் அதுல விலை மாறலாம், ஏனைய காரணங்கள் மாறணும். அல்லது கேள்வி கோடு வலப்பக்கம் நகர்தல் அல்லது கேள்வி கோடு இடப்பக்கம் நகர்தல் இதெல்லாம் வந்து கேள்வி மாற்றம் தான் பேசும். நான் கேட்கிறேன், போனுக்கான கேள்வி தொகை அதிகரிக்கணும்னா என்ன காரணம்? சிம்ல விலை குறையணும். கேள்வி விலங்கல் என்ன இப்பயும் விலங்கல் ஐமன் நான் கேட்கிறேன், போனுக்கான கேள்வி தொகை அதிகரிக்கணும். விலை குறையணும். குறையணும். கேட்ட கேள்வி என்ன? போண்ட விலை குறையணும். கேள்வி தொகை அதிகரிப்பு. தொகை மாற்றத்துல எது மாறணும்? விலைதான் மாறணும். தொகை மாற்றம் நீங்க சும்மா இருங்க, சாப்பிட்டு கத்தாம யாரும் பேசாதீங்கோ. அவதானிங்க சொல்லியத. கேள்வி தொகை கேள்வி தொகை மாற்றம் விலைதான் மாறணும். இது அடிப்படை கேள்வி தொகை மாற்றத்துல விலைதான் மாறணும், ஏனைய காரணிகள் மாறலா. நான் கேட்ட கேள்வி போனுக்கான கேள்வி தொகையை அதிகரிப்பதற்கான காரணம் விலை குறைதல். போன்ற கேள்வி தொகையை குறைக்கும் காரணம் என்ன? போன்ற விலை குறையணும். போன்ற விலை அதிகரிக்கும், தொகை குறைக்கும் காரணம் விலை கூடணும். ஓகே, இப்ப நிப்பாடுங்க. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன்டா. போனின் கேள்வியை அதிகரிக்கும் காரணி நான் கேட்கிறேன். கேள்வி தொகையை அல்ல, போனின் கேள்வியை அதிகரிக்கும் காரணி. இப்ப என்ன மாறலாம்? வருமானம் அதிகரித்தல். விலை கூடணும். லேண்ட் போன்ட விலை குறையுது. நான் கேட்கிறேன், போனுட கேள்வி அதிகரிப்புக்கான காரணிகள் என்றால் முதலாவது நிபந்தனை என்ன? குறித்த போன்ற விலை என்ன செய்யலாது? மறந்துடாதீங்க. போனின் கேள்வி அதிகரிப்பு ஏனைய காரணிகள் தான் மாறப்போகுது. ஒன்று சிம்மின் விலை குறைதல், லேன்போனின் விலை அதிகரித்தல். போன்ற கேள்வி அதிகரிப்பு காரணிகளே எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கும் என எதிர்பார்த்தல். லெஃப்ட் சார்ஜ் இல்லாம நான் கழைக்க விளங்குதா? எதிர்காலத்தில் விலை அதிகரித்தல். ஸ்டோரேஜ் அதிகரித்தல். சார் ஸ்டோரேஜ் அதிகரித்தல். More than 4 minutes. குழப்பமான எல்லாரும் போதும். More than 4 minutes. ரெக்கார்ட் பண்ற சும்மா கதைக்கான சும்மா கதைக்கு இல்ல அம்ஜத்.